ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஎம் சிவில் இன்ஜினியர் யூடியூப் சேனல். இந்த வாரம் எர்த்குயிக்கை எப்படி மெஷர் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே போன வாரம் எர்த்குயிக் எப்படி வருது, அதோட டைப்ஸ் என்ன, நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் டைப்ஸ் எல்லாம் பற்றி பார்த்துருந்தோம். இந்த வாரம் நம்ம அதை எப்படி மெஷர் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நேஷனல் இன்ஃபர்மேஷன் சென்டர் ஆஃப் எர்த்குயிக் இன்ஜினியரிங் ஐஐடி கான்பூரில் இருக்குது. அதோட சைட்ல இருந்து தான் நான் எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். எர்த்குயிக்கை எதுக்காக நம்ம அளக்க போகிறோம் அப்படின்றதுக்கு நான் ரீசன் சொல்கிறேன். பொதுவாக எர்த்குயிக் வரப்போ அதிகமாக பாதிப்படைகிறது பார்த்தீங்கன்னா பில்டிங்ஸ் தான். இந்த பில்டிங்ஸ் பாதிப்படைகிறதுனால நிறைய பொருட்சேதமாகும், உயிர் சேதமும் ஆகும். இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம பில்டிங்ஸை எர்த்குயிக் ரெசிஸ்டன்ஸ் பில்டிங்கா வடிவமைக்கணும். எர்த்குயிக் ப்ரூஃப் பில்டிங்கா எப்பவுமே யாருனாலையும் வடிவமைக்க முடியாது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ தண்ணி லீக் ஆகுதுன்னா அதை வாட்டர் ப்ரூஃப் பண்ணி சரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு எர்த்குயிக் வருதுன்னா அந்த எர்த்குயிக் ப்ரூஃப் பில்டிங்கா நம்ம வடிவமைக்க முடியாது. ஆனா எர்த்குயிக் ரெசிஸ்டன்ஸ் பில்டிங்கா வடிவமைக்க முடியும். என்னது எர்த்குயிக் ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தோம்னா, பொதுவாக நிலநடுக்கம் வரப்போ பில்டிங் அதிரும், குலுங்கும். இதனால பில்டிங் கிராக் ஆகி அது உடஞ்சி கீழே உழுவுறதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்படி உழுவுறதுக்கான டைம் பாத்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்ச டைம் இருக்கிறப்போ அதுக்குள்ள இருக்கிற மக்கள் வெளியேற முடியாம அதுலயே இருந்து இறக்குறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனா எர்த்குயிக் ரெசிஸ்டன்ஸ் பில்டிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த பில்டிங் எர்த்குயிக்னால குலுங்கினாலுமே அது சீக்கிரமா உடஞ்சி கீழே விழுந்துராது. ஸோ அது உழுவுறதுக்கு கண்டிப்பா ஒரு 5 to 10 minutes ஆகும். ஸோ அந்த டைம்ல அதுல இருக்கிற மக்கள் அதுல இருந்து வெளியேறிட்டாங்கன்னா அது உயிர் சேதத்தை தவிர்க்கும். ஸோ இதுதான் எர்த்குயிக் ரெசிஸ்டன்ஸ் பில்டிங். இன்னொன்னு என்னன்னா, பெரும்பாலும் பில்டிங் கொலாப்ஸ் ஆகாம கொஞ்சம் சின்ன ரிப்பேர் பண்ணாலே அது எர்த்குயிக் அப்புறம் யூஸ் பண்ற அளவுக்கு தான் இருக்கும். இதுதான் எர்த்குயிக் ரெசிஸ்டன்ஸ் பில்டிங்கோட முக்கியமான தன்மை. அந்த எர்த்குயிக் ரெசிஸ்டன்ட் பில்டிங்கை நம்ம வடிவமைக்கணும்னா அதுக்கு எர்த்குயிக் மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். இந்த எர்த்குயிக்கை எப்படி அளக்குறாங்கன்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். எர்த்குயிக் பூமி கடியிலிருந்து வரப்போ அதுக்கு கீழே நம்ம ஒரு மீட்டர் வச்சு இவ்வளவு வருது அப்படின்னா அளக்க முடியாது. பொதுவாக எர்த்குயிக் கிரவுண்ட் மூவ்மெண்ட்ல தான் அளப்பாங்க. கிரவுண்ட் எர்த்குயிக் டைம்ல ஆக்சிலரேட் ஆகும், அதாவது மூவ் ஆகும். அந்த மூவ்மெண்ட்டை அளந்து அதை மேக்னிடியூட் எவ்வளோ அளவு தன்மையா எர்த்குயிக் வந்திருக்கு அப்படின்றத கால்குலேட் பண்ணுவோம். அதே மாதிரி எவ்வளவு இன்டென்சிட்டி, அதாவது எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுப்போம். இன்னொரு விதமா சொல்லணும்னா, எவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்துச்சுன்றத தெரிஞ்சுக்கிட்டு அது மூலியமா அதோட மேக்னிடியூட் எவ்வளோன்றத நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அது எப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதை தெரிஞ்சுக்க சில டெர்மினாலஜிஸ் நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். எர்த்குயிக் எந்த இடத்துல பூமிக்கு கீழே வருதோ அந்த பாயிண்ட்டை தான் ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பாயிண்ட்டுக்கு நேரா மேல இருக்கிற இடத்த பாத்தீங்கன்னா எபி சென்டர்னு சொல்லுவோம். அப்புறம் எந்த இடத்துல இந்த எர்த்குயிக்கோட பாதிப்பை நம்ம தெரிஞ்சுக்கணுமோ அந்த இடத்துக்கு இந்த எபி சென்டருக்கும் உள்ள டிஸ்டன்ஸை தான் எபி சென்ட்ரல் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஜென்ரலாக நம்ம ஒரு பேசிக்காக யோசிச்சு பார்த்தோம்னா, எர்த்குயிக்கு எங்கே வருதோ அதுக்கு மேலே இருக்கிற எபி சென்டரில் தான் அதிக பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ அந்த பாதிப்பு அந்த இடத்த விட்டு தள்ளி போக போக குறையும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க ஒரு பல்ப் இருக்கு. அந்த பல்பு 100 வாட்ஸ் பல்பை இமேஜின் பண்ணிட்டோம்னா, அந்த 100 வாட்ஸ் பல்ப்ல இருந்து வரக்கூடிய வெளிச்சம் தான் அது பக்கத்துல இருக்கிறப்போ அதிகமாகவும் தூரத்துல போறப்போ கம்மியாகவும் இருக்கும். ஸோ இந்த 100 வாட்ஸ்ன்றது தான் மேக்னிடியூட். அதாவது எர்த்குயிக் வருது 7.8 ரெக்டர் ஸ்கேல்ல வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரெக்டர் ஸ்கேல்ன்றது தான் இந்த 100 வாட்ஸ் அதோட மேக்னிடியூட். ஆனா அதோட இன்டென்சிட்டி, அதாவது தாக்கம் பாத்தீங்கன்னா அது எந்த எபி சென்டர்ல வந்திருக்கோ அதுல இருந்து தள்ளி போக போக குறைவா இருக்கும். அதனால எர்த்குயிக் எங்க வருதுன்றதை நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது. இதுக்காக எர்த்குயிக்கை மெஷர் பண்ற டிவைசஸ் நாடு ஃபுல்லா அங்கன்னு லொக்கேட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா சென்னையிலயும் கொடைக்கானல்லையும் சேலம்லயும் லொக்கேட் பண்ணியிருக்காங்க. இந்த டிவைசஸ்ல வரக்கூடிய நில அதிர்வுகளோட அளவீட வச்சு எந்த இடத்துல எர்த்குயிக் வந்திருக்குன்றத சரியா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்டென்சிட்டி மெர்க்கலி ஸ்கேல் அப்படின்ற ஒரு யூனிட்ல அளப்போம். அந்த மெர்க்கலி ஸ்கேல் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 1ல இருந்து 12 வரைக்கும் இருக்கும். ரோமன் லெட்டர் 12 எந்த இடத்துல இருக்கோ அந்த இடம் தான் மேக்சிமமான எஃபெக்டை கொடுத்த எர்த்குயிக்கோட எபி சென்டர் பாயிண்ட்னு சொல்லுவோம். இந்த இன்டென்சிட்டி எல்லாம் அளக்குறப்போ ஒரே விதமான இன்டென்சிட்டி இருந்துச்சுன்னா அதை கனெக்ட் பண்ற பாயிண்ட்ஸ் ஐசோசிஸ்மல்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த இன்டென்சிட்டி ஏற்கனவே நான் சொன்னேன், ரோமன் லெட்டர் 1ல இருந்து 12 வரைக்கும் அளக்கக்கூடியதுன்றத. ஃபார் எக்ஸாம்பிள், இன்டென்சிட்டி ஸ்கேல் 5 எடுத்துக்கிட்டோம்னா அங்க வரக்கூடிய தாக்கம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா 0.03 டைம்ஸ் ஆஃப் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. நமக்கு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி என்னன்றது தெரியும், 9.81 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அதாவது நியர்லி 10 மீட்டர் ஒரு செகண்ட் ஸ்கொயருக்கு மூவ் ஆகுதுன்ற மாதிரி வச்சுக்கிட்டோம்னா, இந்த 5ல இருக்கக்கூடிய இன்டென்சிட்டி ஸ்கேல்ல 0.3 மீட்டர்ஸ், அதாவது ஒரு அடி ஒரு செகண்டுக்குள்ள அசைஞ்சிரும். அந்த அளவுக்கு ஒரு இன்டென்சிட்டி இந்த எர்த்குயிக் இந்த இடத்துல கொடுக்குது.
இந்த கிரவுண்ட் மூமெண்ட்டை வந்துட்டு அளக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் தான் seismograph-னு சொல்லுவோம். இந்த seismograph-ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரம், அதுல வந்துட்டு ஒரு கிராஃப் ஷீட் இருக்கும். எர்த்குவேக் வரப்ப வந்து அந்த மூமெண்ட்டை இந்த பெண்டுலம்ல இருக்கக்கூடிய ஒரு வெயிட்டான ஒரு பெண்டுலம் பாப் வந்து கிராஃப் மூலியமா பிளாட் பண்ணி நமக்கு கொடுக்கும். இது வந்து ஒரு டைரக்ஷன்ல தான், அதாவது எக்ஸ் டைரக்ஷன்ல வச்சுட்டோம்னா இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒய் டைரக்ஷன்ல இப்படி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒய் டைரக்ஷன்ல என்ன மூமெண்ட்ன்றதையும் வந்துட்டு அளந்துரும். அதே மாதிரி ஹைட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுக்கு இன்னொரு seismograph வச்சிருப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங்குக்கு பதிலா ஸ்ப்ரிங் வச்சிருப்பாங்க. சோ அந்த ஸ்ப்ரிங் வந்து பாத்தீங்கன்னா மேலும் கீழமும் நகர்ந்து அந்த எர்த்குவேக்கோட ரீடிங்கை எடுத்து நமக்கு கொடுக்கும். இப்படி எடுக்கக்கூடிய இந்த கிரவுண்ட் மூவ்மெண்டோட ஆக்சலரேஷன் தான் இன்டென்சிட்டியா நமக்கு தெரியுது. அந்த இன்டென்சிட்டியை வச்சு எபி சென்டர் எங்கன்றது தெரிஞ்சுக்க போறோம். அந்த எபி சென்டருக்கு கீழே அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்ல எந்த அளவுக்கு மேக்னிடியூடான எர்த்குவேக் வந்து வந்திருக்குன்றத கண்டுபிடிப்பாங்க. மேக்னிடியூட் பத்தி சொல்லணும்னா 1ல இருந்து 8 வரைக்கும் சொல்லுவாங்க. ஸோ 1, 2 எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மைனர்னு சொல்லலாம். 3 வரைக்குமே மைனர்னு தான் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு எர்த்குவேக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துல நிறைய வரும். ஸோ இந்த டேபிளேஷன்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மேக்னிடியூட்ஸ் கொடுத்துருக்கு. இந்த மேக்னிடியூட் அகேன்ஸ்டா ஒரு வருஷத்துல எத்தனை அந்த மாதிரியான மேக்னிடியூடான எர்த்குவேக் வருதுன்றது சொல்லியிருக்காங்க. 3க்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா சாதாரண சின்ன சின்ன நில அதிர்வுகள் தான். அது ஒரு நாளைக்கு 8000 வரைக்கும் கூட வரும். அதுவே 3ல இருந்து 3.9 இருக்கக்கூடிய மேக்னிடியூட் பாத்தீங்கன்னா 49 முறை வந்துட்டு ஒரு வருஷத்துல வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. 6ல இருந்து 6.9 வந்து பாத்தீங்கன்னா 120 டைம்ஸ் ஒரு வருஷத்துல வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. 8 நம்ம பாத்தீங்கன்னா கண்டிப்பா வருஷத்துல ஒரு டைம் ஏதோ ஒரு இடத்துல உலகத்துல ஒரு 8 பாயிண்ட் மேக்னிடியூட் கண்டிப்பா வரும். இந்த மேக்னிடியூட் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி தான். எந்த அளவுக்கு எனர்ஜியை வந்துட்டு அந்த எர்த்குவேக் ரிலீஸ் பண்றதுன்றது தான் மேக்னிடியூடா சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 6.3 எர்த்குவேக் இருக்கக்கூடிய ஒரு மேக்னிடியூட் வந்து பாத்தீங்கன்னா ஹிரோஷிமால நடந்த அந்த அணுகுண்டோட வெடிப்புக்கு ஈக்குவலான அந்த எனர்ஜி வந்துட்டு ரிலீஸ் பண்ணக்கூடியதா சொல்லப்படுது. அதே மாதிரி ஒரு மேக்னிடியூடுக்கும் இன்னொரு மேக்னிடியூடுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 31 டைம் வந்துட்டு அதிகமான எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 6.3க்கு நான் சொன்ன மாதிரி 7.3க்கு எடுத்து பார்த்தோம்னா அது வந்து 31 ஆட்டம் பாம்ஸ் வந்துட்டு எக்ஸ்ப்ளோட் ஆனதுக்கான ஈக்குவல் எனர்ஜி வந்துட்டு கொடுக்கக்கூடிய ஒரு எர்த்குவேக். அதுவே 8.3 வந்து பார்த்தோம்னா இந்த 6.3ல இருந்து 7.3க்கு வந்துட்டு 31 டைம்ஸ், 6.3ல இருந்து 8.3க்கு வந்து பார்த்தோம்னா 2 ரெக்டர் ஸ்கேல் தான். ஆனா 31 × 31 அதாவது 961 நியர்லி 1000 மடங்கு அதிகமான எனர்ஜி வந்துட்டு இந்த எர்த்குவேக்ல வந்து ரிலீஸ் ஆகுது. இதெல்லாமே சில டீட்டெயிலான விஷயங்கள் தான். எர்த்குவேக்கோட மேக்னிடியூட் என்ன, எர்த்குவேக்கோட இன்டென்சிட்டி என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டியும் அது எப்படி அளக்குறாங்கன்றதுக்காக வேண்டி தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ ரொம்ப லென்த் ஆகிறதுனால இதோட நான் பிரேக் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோல இந்த மேக்னிடியூட் அண்ட் இன்டென்சிட்டியை வச்சு இந்தியாவை எப்படி கிளாசிஃபை பண்ணிருக்காங்க, அந்த கிளாசிபிகேஷன்ல எவ்வளவு பாதிப்புகள் எங்கெங்க வரும்ன்றத பத்தியும், அதுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள்ல அந்தந்த ஜோன்ல எந்த மாதிரியான பில்டிங்ஸை கட்டலான்றதுக்கான டிப்ஸையும் வந்துட்டு நான் சொல்றேன். அதெல்லாம் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட் கொடுங்க. நன்றி.